சூரியனை ஆய்வு செய்வதற்காக அனுப்பப்பட்ட ஆதித்யா L1 செயற்கைக்கோள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்தியா மற்றொரு சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். ஆதித்யா L1 விண்கலம் L1 புள்ளியை சென்றடைந்திருக்கிறது. இந்நிலையில் பிரதமர் மோடி வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். L1 புள்ளியின் சுற்றுவட்ட பாதைக்குள் ஆதித்யா L1 விண்கலம் செலுத்தப்பட்டிருக்கிறது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக ஆதித்யா L1 விண்கலமானது கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு அனுப்பப்பட்டது. இந்நிலையில் L1 புள்ளியை இந்த விண்கலமானது சென்றடைந்திருக்கிறது. L1 புள்ளியில் நிலைநிறுத்தப்பட்ட L1 விண்கலம் மூலமாக இது ஒரு புதிய சாதனை என்று பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகிற சூழலில் பிரதமர் நரேந்திர மோடி அதற்காக புகழாரம் செலுத்தியிருக்கிறார். இந்தியா மற்றொரு சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். செயற்கைக்கோளை நிலைநிறுத்தியதன் மூலமாக இந்தியா மற்றொரு சாதனை படைத்திருப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். விஞ்ஞானிகளின் அசாதாரண சாதனையை நாடே பாராட்டுவதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். மிகவும் சிக்கலான நுணுக்கமான சாதனையை இஸ்ரோ படைத்திருப்பதாகவும் பிரதமர் மோடி குறிப்பிட்டிருக்கிறார். ஆதித்யா L1 குறித்த சில சுவையான தகவல்களையும் நாம் பார்த்து வருகிறோம். ஆதித்யா L1 செயற்கைக்கோளானது அந்த L1 எனப்படுகிற சுற்றுவட்ட பாதைக்குள் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கிறது. L1 என்ற இடத்திலிருந்து எவ்வித குறுக்கீடுமின்றி சூரியனை ஆதித்யா விண்கலத்தின் மூலமாக ஆராய முடியும். ஆதித்யா L1 பற்றிய சில சுவையான தகவல்களை திரையினில் நாம் பார்த்து வருகிறோம். மேலதிக விவரங்களுடன் செய்தியாளர் பிரபாகரன் இணைகிறார். பிரபாகரன், இது தொடர்பான கூடுதல் விவரங்கள். சூரியனை ஆய்வு செய்வதற்காக இந்தியாவுடைய விண்வெளி ஆய்வு நிறுவனமான இஸ்ரோ தரப்பில் அனுப்பப்பட்ட ஆதித்யா விண்கலம் அதனுடைய இலக்கான L1 என்கின்ற லக்ரேஜன் பாயிண்ட் 1 என்கின்ற புள்ளியை அடைந்திருக்கின்றது. அங்கிருந்து தொடர்ச்சியாக 5 ஆண்டுகளுக்கு சூரியனுடைய முழு நகர்வையும் முழுமையாக அதில் வெளிப்படக்கூடிய காந்த துகள்கள், அதே போல சூரிய புயல்கள் என தொடர்ச்சியாக அனைத்தையும் ஆய்வு செய்ய இருக்கின்றது இந்த ஆதித்யா விண்கலம். இதன் மூலமாக சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் 4வது நாடாக இந்தியாவும் இணைந்திருக்கின்றது. இதனை இந்தியாவுடைய பிரதமர் தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கின்றார். கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி PSLV C-57 ராக்கெட் மூலமாக விண்ணில் செலுத்தப்பட்ட ஆதித்யா L1 விண்கலம் அதனுடைய சுற்றுவட்ட பாதையை இன்றைய தினம் அடைந்திருக்கின்றது. கிட்டத்தட்ட 125 நாட்கள் பயணத்திற்கு பின்பாக பூமியிலிருந்து 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் கிட்டத்தட்ட 15 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த தொலைவில் L1 புள்ளியில் விண்கலமானது தற்பொழுது நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இந்த 15 லட்சம் கிலோமீட்டர் என்பது பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தில் 100ல் 1 பகுதியாகும். இந்த புள்ளி என்பது L1 என்கின்றதான புள்ளியாக விஞ்ஞானிகளால் கணக்கிடப்படுகின்றது. இதில் இந்த பகுதியில் பூமி மற்றும் சூரியன் இந்த 2 கோள்களுக்கும் இடைப்பட்ட ஈர்ப்பு விசை என்பது 0வாக இருக்கும். இரண்டும் சமமாக இருக்கக்கூடிய இந்த புள்ளியில் ஒரு பொருளை வைப்பதன் மூலமாக முழுமையாக சூரியனை 24 மணி நேரமும் அனைத்து நாட்களும் எந்த ஒரு இடையூறுமின்றி முழுமையாக ஆய்வு செய்ய முடியும் என்று விஞ்ஞானிகள் நம்புகின்றார்கள். அதற்காக முதல் முயற்சியாக கடந்த 8 ஆண்டுகளாக இது தொடர்பான ஒரு விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டு இந்த ஆதித்யா L1 விண்கலம் என்பது வடிவமைக்கப்பட்டு கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி விண்ணுக்கு செலுத்தப்பட்டது. தொடர்ச்சியாக 125 நாட்கள் இதனுடைய செயல்பாடுகள் என்பது தொடர்ச்சியாக பெங்களூருவில் ஈஸ்ட்ராக் என்று சொல்லப்படக்கூடிய இஸ்ரோவுடைய தலைமை கட்டுப்பாட்டு அறையிலிருந்து தொடர்ச்சியாக கண்காணிக்கப்பட்டு வந்தது. இதன் மூலமாக தற்பொழுது 125 நாட்கள் பயணத்திற்கு பின்பாக தற்பொழுது அதனுடைய புள்ளியை தற்பொழுது ஆதித்யா L1 விண்கலம் வெற்றிகரமாக அடைந்திருக்கின்றது. இதன் மூலமாக அதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய மிக பிரதானமான 6 கருவிகள் மூலமாக தொடர்ச்சியாக ஆய்வுப் பணிகளை ஆதித்யா L1 விண்கலம் என்பது மேற்கொள்ளப்பட இருக்கின்றது. ஆதித்யா L1 விண்கலம் கடந்த செப்டம்பர் 2ஆம் தேதி பூமியினுடைய சுற்றுவட்ட பாதையில் 239 கிலோமீட்டர் நீளத்திலும் அதே போல 19,520 கிலோமீட்டர் நீளம் என்கின்ற இந்த ஒரு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக கிட்டத்தட்ட ஒரு 2300 வினாடிகள் வரை இதில் செயல்பட்டிருக்கக்கூடிய அந்த உந்து விசை மோட்டார் என்கின்ற அந்த ப்ரொபல்ஷன் யூனிட் இதற்காக தனியாக வடிவமைக்கப்பட்டிருந்தது. அதன் மூலமாக கிட்டத்தட்ட 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு இந்த செயற்கைக்கோள்களை கொண்டு சென்று தற்பொழுது இந்த L1 புள்ளி என்பது புதிதாக இந்த முயற்சி என்பது இஸ்ரோ விஞ்ஞானிகளால் ஏற்கொள்ளப்பட்டிருந்தது. ஏற்கனவே இதுக்கு முன்பாக சந்திரயான் திட்டமாக இருக்கட்டும், அதே போல மற்ற செயற்கைக்கோள்கள்
பூமியிலிருந்து அருகே இருக்கக்கூடிய ஒரு சுற்றுவட்ட பாதையில் நிலைநிறுத்தப்படும். ஆனால் இது L1 என்கின்ற புள்ளி என்பது இந்தியாவை பொறுத்தவரை, இஸ்ரோவை பொறுத்தவரை ஒரு புது முயற்சியாக இருக்கின்றது. ஏற்கனவே மற்ற நாடுகள் கணக்கிட்டு வந்த இந்த பகுதியில் ஒரு சாதனையை இன்றைய தினம் நிகழ்த்தியிருப்பதாகவே விஞ்ஞானிகள் கருதுகின்றார்கள். ஒரு மிகவும் துல்லியமான ஒரு கணக்கீடுகள் மூலமாக இந்த L1 புள்ளியில் ஆதித்யா விண்கலம் வெற்றிகரமாக நிலைநிறுத்தப்பட்டிருக்கின்றது. இதில் மிக முக்கியமாக PELC, SIUT, அதே போல PAPA, MAG, ASPEX, SOLAX, ஹெலியோஸ் என்கின்ற 7 பிரதான கருவிகள் இருக்கின்றன. இந்த கருவிகள் மூலமாக ஒவ்வொன்றும், அதாவது ஒரு பிரத்யேகமாக சூரியனை கண்காணிப்பதற்கும், அதிலிருந்து புகைப்படங்களை எடுப்பதற்கும், அதில் வெளிப்படக்கூடிய அந்த சூரிய புயல்களை கண்காணிப்பதற்கும், அதில் ஏற்படக்கூடிய அந்த வெளிப்புறமாக இருக்கக்கூடிய கொரோனா, அதே போல குரோமோஸ்பியர் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளையும் துல்லியமாக கணக்கிடவும் கருவிகள் ஏற்கனவே அதில் பொருத்தப்பட்டிருந்தன. இதில் பொருத்தப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து கருவிகளும் பூமியிலிருந்து கிட்டத்தட்ட இந்த 15 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிற்கு பயணிக்கும் பொழுதே ஒவ்வொரு கருவியாக செயல்படக்கூடிய நடவடிக்கைகளை இஸ்ரோ விஞ்ஞானிகள் மேற்கொண்டு வந்தார்கள். இவை அனைத்தும் மிக துல்லியமாக பணி செய்ததாக இஸ்ரோ தன்னுடைய ட்விட்டர் பக்கத்தில் அதிகாரப்பூர்வமாக அறிவித்தது. தொடர்ச்சியாக கடந்த மாதம் கூட இதில் இருந்த மற்றொரு அந்த கருவி என்பது செயல்பாடு எப்படி இருக்கிறது என்பதை இஸ்ரோ விஞ்ஞானிகள் கண்காணித்தனர். அனைத்தும் மிக தெளிவாக இருக்கின்றது. செல்லக்கூடிய பாதையில் கூட பல்வேறு தரவுகளை அது திரட்டி இஸ்ரோவிற்கு வழங்கியிருக்கின்றது. இதன் மூலமாக சூரியனை ஆய்வு செய்யக்கூடிய நாடுகளுடைய பட்டியலில் 4வது நாடாக இந்தியா இணைந்திருக்கின்றது. இதற்கு முன்பாக அமெரிக்கா, சைனா, ரஷ்யா, அதே போல யூரோப் யூனியன் ஆகிய நாடுகள் ஏற்கனவே ஆராய்ச்சியில் இறங்கியிருக்கின்றன. தனிப்பட்ட நாடுகளாக 4வது நாடாக இந்தியா இந்த சூரிய ஆராய்ச்சி ஈடுபட்டிருக்கின்றது. மிக முக்கியமாக இதன் மூலமாக சூரிய குடும்பத்தில் பிரதானமாக இருக்கக்கூடிய தலைவனாக இருக்கக்கூடிய சூரியனை ஆய்வு செய்வதன் மூலமாக இதனுடைய பிறப்பிடம் எங்கிருந்து உருவானது என்பது தொடர்பான ஒரு விரிவான ஒரு முடிவுக்கும் பல்வேறு ஆராய்ச்சிகளுக்கும் இது தேவைப்படும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவிக்கின்றார்கள். மிக முக்கியமாக இதிலிருந்து வெளிவரக்கூடிய சூரிய புயல்கள் மூலமாக பல லட்சம் கோடி ரூபாய் மதிப்பில் இந்தியா மற்றும் இஸ்ரோ மேலே வானுக்கு மேலே பல்வேறு செயற்கைக்கோள்களை நிலைநிறுத்தியிருக்கின்றன. இவற்றில் சில பாதிப்புகள் ஒவ்வொரு சூரிய புயலின் பொழுதும் ஏற்படுகின்றன. எனவே இந்த ஆதித்யா L1 விண்கலம் மூலமாக சூரிய புயல் ஏற்படும் பொழுதே அதனை முன்கூட்டியே கணித்து அது பூமிக்கு வருவதற்கு முன்பாகவே செயற்கைக்கோள்களை பாதுகாக்க முடியும் என்று இஸ்ரோ விஞ்ஞானிகள் நம்பிக்கை தெரிவித்திருக்கின்றார்கள். தொடர்ச்சியாக இது மட்டுமல்லாது இதற்கு அடுத்த கட்டமாக சூரியனை நோக்கி மேலும் அதிகே சென்று ஒரு ஆய்வுகளை மேற்கொள்வதற்கும் இந்த ஆதித்யா L1 விண்கலம் வரக்கூடிய 5 ஆண்டுகளில் முழுமையான தரவுகளை சேகரித்து பல்வேறு தரவுகளை இஸ்ரோவுக்கு வழங்கி இருக்கின்றது. அதன் தொடர்ச்சியாக அடுத்தடுத்த கட்டமாக சூரியனை நோக்கிய ஒரு நகர்வுகள் என்பது இஸ்ரோ தரப்பில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. சூரியனை ஆய்வு செய்வதற்காக இஸ்ரோ அனுப்பிய ஆதித்யா L1 விண்கலமானது L1 புள்ளியை அடைந்திருக்கிறது. மிக அசாத்திரமான இந்த சாதனையை இஸ்ரோ புரிந்திருப்பதாகவும் பிரதமர் மோடி புகழாரம் சூட்டியிருக்கிறார். விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி பிரபாகரன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.